இந்த இனிய விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் டாக்டர் ஜெகத் ரட்சகன் அவர்களே, இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற முனைவர் சேனாபதி அவர்களே, இன்றைக்கு கவியரசு கண்ணதாசன் விருது பெற்று கண்ணதாசன் தமிழ்ச்சங்கத்தை கௌரவித்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய நகைச்சுவை அரசர் அண்ணன் நாகேஷ் அவர்களே, மரியாதைக்குரிய இயக்குனர் பெரியவர் முக்தா சீனிவாசன் அவர்களே, இங்கே வாழ்த்துரை சிறப்புரை வழங்க வந்திருக்கின்ற கலைமாமணி பேராசிரியர், இயக்குனர், திரைப்பட தயாரிப்பாளர் அண்ணன் ஏஎஸ் பிரகாசம் அவர்களே, என்னுடைய தம்பி டாக்டர் ராமசாமி கண்ணதாசன் அவர்களே, பம்மல் கண்ணதாசன் தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த அன்பு நண்பர்களே, வருகை தந்திருக்கின்ற கவியரசரின் பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே நடைபெறுகின்ற கவியரசு கண்ணதாசனின் 81வது ஆண்டு நிறைவு விழாவிலேயும் பம்மல் தமிழ்ச்சங்கத்தினுடைய ஆண்டு விழாவிலேயும் கலந்து கொள்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் நிலைய வித்வான், இந்த சங்கத்தை சேர்ந்தவன். நான் எப்போ வேணால் பேசலாம், கடைசியில் கூட பேசிக்கலாம். முக்கியமானவர்கள் எல்லாம், மூத்தவர்கள் எல்லாம் காத்திருக்கும்போது என்னை இடையிலே விட்டு விட்டார்கள். அதற்கு நான் விளக்கம் சொல்லியே தீர வேண்டும். நாளை காலை காரைக்குடியிலே நடைபெறவிருக்கின்ற, இன்றைக்கும் நடைபெற்று இன்றைக்கு துவங்கி இருக்கிற கண்ணதாசன் ஆய்வு மாநாட்டிலே நான் கலந்து கொள்ளவிருக்கின்றேன். ஆகவே ரயிலை பிடிப்பதற்கு நேரமாகிவிட்டது என்பதால் பெரியவர்களை காக்க வைத்துவிட்டு இந்த சிறியவனை மேடைக்கு அழைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த சின்ன இடையூறை பொறுத்து கொள்ளுமாறு நான் பெரியவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதே மேடையில் நான் வருஷம் கலந்துக்கிட்டு நிறைய செய்திகளை சொல்லியிருக்கேன் அப்பாவை பற்றி. இந்த வருஷம் என்ன சொல்லலாம்னு நினச்சிக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருந்தேன். அப்போ வைகரையான் இசை நிகழ்ச்சி முடிஞ்சு மேடையை ரீஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருக்கிற டைமில் ஒரு விஷயத்தை சொன்னார். கவியரசரை சிறப்பித்து சொல்கிற மாதிரி, அப்படி எட்டாவது பிள்ளையாக பிறந்த கண்ணதாசன் ஒரு இன்னைக்கு தமிழ்நாட்டில் மறக்க முடியாத ஒரு கவிஞராக, தமிழர்கள் நெஞ்சிலே நீங்காத இடம் பெற்றவராக இருக்கிறார். ஒரு குழந்தை போதுங்கிற சட்டம் கொண்டு இன்னொரு கண்ணதாசன் உருவாக முடியாமல் தடுத்து விடுவார்கள் போல இருக்கிறதே என்று சொன்னார். அப்போதுதான் அவருடைய பாடல் ஒன்று எனக்கு நினைவுக்கு வந்தது. அதாவது நம்முடைய அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்கள் கூட சொன்னார்கள். அதாவது சாதாரண பாட்டு, நகைச்சுவை பாட்டில் கூட எப்படி தமிழ் உணர்வை ஊட்டினாரோ, அந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த பாடல்களில் தன்னுடைய சொந்த உணர்வுகளை புகுத்தினது, அந்த சாமர்த்தியம் அவரை தவிர வேறு யாருக்குமே இருந்ததில்லை. கல்யாணம் 60ஆம் கல்யாணம், கருத்த கூந்தல் நரைச்ச பின்னும் காதல் பேசும் 4 கண்கள், கல்யாணம் 60ஆம் கல்யாணம்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டில் கதாநாயகனுடைய தந்தைக்கு 60ஆம் கல்யாணம், கதாநாயகன் பாடுகிறார், கூட கதாநாயகியும் சேர்ந்து பாடுறாங்க. பாடும்போது இவர் சொல்வார், இந்த வயசில் கூட எங்கள் அப்பா உடம்பு எப்படி பார்த்தியா அப்படின்னு ஹீரோயின்ட்ட கேட்பார். அந்த அம்மா சொல்லுவாங்க, அந்த கால உடம்பு இல்லையா அமைஞ்சிருக்கு இப்படிம்பாங்க. உடனே கதாநாயகன் தொடர்ந்து சொல்லுவார், அவங்க நிறைய புள்ள குட்டிகளை பெற்றாங்க, நாமளும் அந்த மாதிரி புள்ள குட்டியை பெற்றுக்கலாமா, நிறைய குழந்தைங்களை பெற்றுக்கலாமான்னு கேட்கும்போது, சும்மா குழந்தை பெற்றா புள்ள பெற்றா உடம்பு தாங்குமான்னு அந்த அம்மா கேட்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், 8 புள்ள பெற்றா கூட லாபமாகலாம், அந்த 8வது புள்ள கூட மேதையாகலாம். நான் நினச்சி பார்த்து சிலிர்த்துட்டேன். என்னன்னா, திரைப்பட பாடலில் கதைக்கு பாட்டு எழுத போய் உட்கார்ந்துருக்கும்போது இசைங்கிற ஒரு கட்டுப்பாடு இருக்குது, கதைங்கிற ஒரு
கட்டுப்பாடு இருக்கு. இதுக்குள்ள பாட்டை எழுதணுங்க. கதைக்கு பாட்டு எழுதுறதே கஷ்டம். இதில் இவர் தன்னுடைய வாழ்க்கையை தன்னை நினைத்து பெருமிதத்தோடு வரி போடுறார். அன்னைக்கு அந்த டைரக்டருக்கு தெரிஞ்சிருக்குமா அவர் தன்னை பற்றி தான் எழுதிக்கிறாருன்னு? அதை கூட அவர் சாதித்ததற்கு பின்னால் எழுதுகிறார். நினச்சி பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது அவருடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம். 18 வயதில் முத்தையா என்கிற இளைஞர் குடும்பத்தின் பொருளாதார சீர்குலைவு காரணமாக சம்பாதிக்கிறதுக்காக கிளம்புறார். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுத தெரியும், அவ்வளோதான். எழுதுறதுக்காக வேலை தேடி கிளம்பும்போது அப்படி இப்படி அலைஞ்சிட்டு கடைசியில் திருமகள்ங்கிற பத்திரிகைக்கு வர்றார். பத்திரிகைக்கு வந்து நேர உள்ளே போய் இந்த பதிப்பாளரை சந்தித்து ஆசிரியர் வேலை காலி இருக்குன்னு கேள்விப்பட்டேன், எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாரு. சரி, என்னடா சின்ன பையன் ஒருத்தன் 18 வயசில் வந்து நின்றுட்டு ஆசிரியர் வேலை கேட்குறானேன்ட்டு. ஏன்ப்பா அது பெரிய பொறுப்புப்பா, அதுக்கு முதல்ல நீ நிறைய எழுதிய அனுபவம் இருக்கணும், நீ எழுதியிருக்கியான்னு கேட்டார். டக்குன்னு எடுத்து விட்றாரு ஒரு பொய்யை, நான் நிறைய எழுதியிருக்கேங்கிறாரு. இவர் ஆச்சரியப்படுறார், ரொம்ப சின்ன பையனாக இருக்கான், நிறைய எழுதியிருக்காங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பேரில் எழுதினேன்னாரு. அங்கே தான் இவர் மாட்டினார். டக்குன்னு யோசிச்சுட்டு என்ன சொல்கிறதுன்னு யோசித்து பார்த்தாரு. அந்த காலத்தில் தாசன்னு வச்சுக்கிறது ஒரு ஃபேஷன். கம்பதாசன், பாரதிதாசன், இப்படி வந்து பெரிய நிறைய கவிஞர்கள் இருந்திருக்கார், வாணிதாசன்னு. டக்குன்னு கொஞ்சம் கூட தயங்காமல் யோசித்து முதல் தடவையாக ஒரு பொய்யை சொல்கிறாரு, கண்ணதாசன்கிற பேரில் எழுதியிருக்கேன்னு. இந்த தாசன்கிற வார்த்தை அவரை குழப்பிடுச்சு. நிறைய படிச்சிருக்கேன்ப்பா, நிறைய படிச்சிருக்கேன்ட்டார் அவர். இப்படி எதிர்பாராத விதமாக கண்ணதாசனான முத்தையா, கதை எழுதுவதற்காக கிராமத்திலிருந்து புறப்பட்டு வந்த முத்தையா, எதிர்பாராத விதமாக கன்னியின் காதலிங்கிற படத்தின் மூலமாக திரைப்பட பாடலாசிரியர் ஆனார். எதிர்பாராத விதமாக பாடலாசிரியரான, எதிர்பாராத விதமாக கண்ணதாசனான அந்த முத்தையா இன்றைக்கும் நமது நெஞ்சில் நீங்காத இடத்தை பிடித்திருக்கிறார். அதற்கு காரணம் அவருடைய தன்னம்பிக்கை. அவர் பாடலாசிரியர் ஆனதற்கு பின்னால் அவர் தன்னை வளர்த்து கொண்டார், அதற்கு தகுதியுடையவராக வளர்த்து கொண்டார். நம்முடைய நண்பர்கள் சுவாமிநாதன் அவர்களெல்லாம் முக்தா சீனிவாசன் ஐயா அவர்களை சந்தித்து இந்த விழாவிற்கு அழைக்கச் சென்றிருக்கும்போது அவர் சொன்னாராம், என் கூடவே இருந்தார் யாந்தால், எப்படி இவ்வளோ படித்தான்னே எனக்கு தெரியலன்னார். ராமகண்ணப்பன் கூட அடிக்கடி சொல்லுவார் அந்த மாதிரி. அவர் எங்கேருந்து இவ்வளோ படித்தார், எந்த நேரத்தில் படித்தார், எந்த கேப்பில் படித்தாருன்னு தெரியல, இவ்வளோ தூரம் தமிழ் அறிவு இருக்குன்னு சொன்னார். அப்படி கண்ணதாசன் அவர்கள் தான் வாழ்ந்து பெரிய பாடலாசிரியராகி சாதித்ததற்கு பின்னால் தன்னை நினைத்த பெருமிதத்தோடு அந்த பாடலிலே 8 பிள்ளை பெற்றா கூட லாபமாகலாம், அந்த 8வது பிள்ளை கூட மேதையாகலாம் என்று சொன்னார். அந்த தகுதி அவருக்கு உண்டு. ஏனென்றால் இன்றைக்கும் அவருடைய பெயர் தமிழ் வரலாற்றில் நீங்காத இடம் பெற்று விட்டது. இந்த கண்ணதாசன் மீது இந்த தமிழ்ச்சங்கத்தை சார்ந்தவர்கள் கொண்ட பக்தி இருக்கிறது பாருங்கள். இதைத்தான் நான் இன்றைக்கு சிறப்பித்து சொல்ல வேண்டும் என்று இருந்தேன். எனக்கு முன்னால் அண்ணன் ஜெகத் ரட்சகன் அவர்கள் தாங்க முடியாமல் சொல்லிவிட்டார். நானும் அறிய வழிமொழிந்து, அந்த கண்ணதாசன் தொண்டர்களே, எங்கள் வீட்டிலே கூட எங்கள் அப்பாவை பற்றி நாங்கள் நினச்சிக்குவோம், அப்பப்போ நினச்சிக்குவோம், திதி வரும்போது ஞாபகம் வரும். ஆனால் இந்த மனிதர்கள் இன்றைக்கி விழா முடியுதில்லை, நாளைக்கு காலையில் மீட்டிங் போட்டு அடுத்த வருஷம் யாரை கூப்பிடலாம் நாளையிலேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி ஒரு பக்தர்கள். அவர்களை வாழ்த்துவது என்னுடைய தலையாய கடமை என்று நினைத்து வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.